இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம விருத்த சேதனத்தை குறித்து சற்று சிந்திக்க போறோம். விருத்த சேதனத்தை ஆண்டவர் முதலாக ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்துறார். ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவருடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 99 வயது. அந்த வயதுக்கு ஆபிரகாம் என்ன செய்யறாங்க? விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க. அதை தொடர்ந்து அவருடைய மகன் இஸ்மவேல், அவருக்கு என்ன வயசு அப்படின்னு சொன்னா 13 வயதுல விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது தெரிகிறது. இப்ப ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இடத்துல உங்கள பிறக்கிற ஆண் குழந்தைகள் என்ன செய்யணும்? 8ஆம் நாளிலே, குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே என்ன செய்யப்படணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அந்த அறிவுரையை சொல்றார். ஆனா இங்க ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலுக்கும் வயது வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் எதற்காக ஆண்டவர் அதை அறிமுகப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த விருத்த சேதனம் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஈசாக்கு, அவருக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். இந்த விருத்த சேதனத்தை நாம எப்படி ஆவிக்குரிய ரீதியில புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நுனித்தோலை என்ன செய்வாங்க? அவங்க கட் பண்ணுவாங்க. இந்த நுனித்தோல் கட் பண்ற சடங்கு எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, இந்த உலக பாவ காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அப்படின்னா எந்த உலக பாவ காரியங்களும் நம்ம மனசுக்குள்ள வராதபடிக்கு அதை நம்ம என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுக்கு அடையாளமாகத்தான் இந்த விருத்த சேதனம் ஆண்டவர் அறிமுகப்படுத்துறார். ஏன் அப்படின்னு சொன்னா, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்கனாக்கா, உங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்றாங்க. எப்படி நம்ம இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண முடியும் அப்படின்னா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலக காரியங்களுக்கு நாம என்ன செய்யணும்? விலகி நிற்கணும் அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, பவுல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க நிச்சயமா விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனால் பவுல் இங்க என்ன சொல்லுகிறார்? புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். சரிங்களா? நீங்க இருதயத்தில் யூதனானவனாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப சரீர பிரகாரமாய் நம்ம யூதனாக இல்லாட்டியும் நாம இருதயத்திலே நம்ம யூதனாக இருக்கணும். அதுக்கு இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, நாம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது இந்த விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை என்பது ஆண்டவர் அங்கே சொல்றாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த இந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஞானஸ்தானம் ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டதை நான் பார்க்குறோம். இப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் அறிமுகப்படுத்துறாங்க. அதனால நாம இப்போ விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை என்றுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆலோசனை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.